இன்றைக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ள இந்த ஃபெசிலிட்டியில் திருச்சி சர்க்கத்துக்கு உள்ள 5 மாவட்டங்களோட போட்ட வழக்குகளில் சுமார் 900 கிலோகிராம் காஞ்சா இன்றைக்கி இங்கே நஷ்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த திருச்சி சர்க்கத்துக்குள்ள மற்றும் தஞ்சாவூர் சர்க்கத்துக்குள்ளே அடிக்கடி 3 மாதம் ஒரு தடவை இங்கே காஞ்சா நம்ம நஷ்ட் பண்ணுறோம். இந்த திருச்சி மற்றும் தஞ்சாவூர் சர்க்கத்துக்குள்ள வரக்கூடிய காஞ்சாக்களுக்கு பற்றி எதிரான நம்ம தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இது முயற்சி இதுக்கு மேலும் நமக்கு தீவிரப்படுத்திருக்கோம். அது லோக்கல் போலீஸ், மாவட்டங்களுக்கு உள்ள போலீஸ்கள் மற்றும் கல்லால் போலீஸ் மற்றும் பொதுமக்களோட ஹெல்ப்புடன் நம்ம ஏகப்பட்டு இது நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இது என்னோட பொதுமக்கள்கிட்ட என்ன ஃபீல்னா, பொதுமக்களுக்கு எந்த பகுதியிலையும் எதுவும் தகவல் இருந்தால் கூட நம்மக்கிட்ட போலீஸ்கிட்ட சீக்ரெட் 100 நம்பரில் இருக்குது. ப்ளஸ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இங்கே ஒரு செயலி போட்டிருக்காங்க, செயலி இருக்குது, ஆன்லைன் செயலி உருக்கு சொல் மற்றும் 100ல் எந்த ஏகப்பட்ட விதமான இது வழி இருக்குது. அந்த வழியில் பொதுமக்கள் போலீஸ்கிட்ட ஏதோ தகவல் சொல்லலாம். அவங்க பேர் ப்ளஸ் ஏதோ நம்ம சீக்ரெட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்ட ஆடுவதற்கு மீது நம்ம கடும் நடவடிக்கை எடுப்போம். நஷ்டப்பட்ட இது 110 வழக்குகளினோட சுமார் 900 கிலோகிராம் காஞ்சா இப்போது திருச்சி சர்க்கத்துக்குள்ள 5 மாவட்டங்களோட இது கேஸோட சம்மந்தப்பட்ட கேஸ் தான் சார். இப்போ நம்ம தஞ்சை திருச்சி சரகத்தில் தொடர்ந்து கஞ்சாவுடைய அழிப்பு இவ்வளோ இருக்கும் பட்சத்தில் இதற்கான அழிப்பதற்கான நடவடிக்கை என்ன சார் இருக்குது? ஸோ 2 விதமான இது இருக்குது. இது ஒரு நம்ம லோக்கல்லையும் எதுவும் சேல் இருக்குன்னா நமக்கு மீதி அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டோம். இங்கே எதுவும் பகுதியில் எதுவும் யாரையும் பயன்படுத்துகிறாங்க அவங்க வச்சு அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கேருந்து வருதான் அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறோம். அது போக சில கேஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம வேற இது பக்கத்தில் இலங்கை இருக்குது, இலங்கை நாட்டுக்கையும் கடத்தல் பட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஈடுபட்ட நபர்களுக்கு பிடிச்சி அவங்க கேஸ் காஞ்சா பிடிச்சிருக்கோம். இப்போ புத்தாண்டு வருது, இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கும் இல்லை இந்த கஞ்சாவினால் ஏற்படுகின்ற இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறீங்க? அவங்களுக்குரிய அறிவுரை என்ன? நம்ம தமிழ்நாட்டில் போதை இல்லாமல் தமிழ்நாடு உருவாக்குறதுக்கு இது அனைத்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் நம்மளோட என்னன்னா இது புது ஆண்டில்
ஒரு ரிசொல்யூஷன்ஸ் எடுப்போம் உறுதிமொழி போல் இல்லையா, இந்த வருஷம் இது பண்ணுவோம் இது பண்ண மாட்டோம் சொல்லி அந்த மாதிரி நமக்கு லெட்டஸ்ட் டேக் உறுதிமொழி லெட்டஸ்ட் டேக் பிளேஜ் உறுதிமொழி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்க மூலமாகவும் ஏகப்பட்டு முயற்சி ப்ளஸ் விளம்பரம் ப்ளஸ் அறிவுரை அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலும் இப்போ பள்ளி கல்லூரி முக்கிய இடங்களில் போலீஸாருடைய இந்த கஞ்சா ஒழிப்புக்கு எதுவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி ட்ரக் கிளப் சொல்லுவாங்க. ஆன்டி ட்ரக் கிளப்ஸு இப்போது கல்லூரிகள் ஸ்கூல் பக்கத்தில் நம்ம தீவிர கண்காணிச்சிட்டு இருக்கோம். அது ஏற்கனவே ரூல்ஸ் இருக்குது. பள்ளி பக்கத்தில் பள்ளி பகுதியில் எந்த விதமான இந்த மாதிரி பொருள் இது சேல் பண்ணக்கூடாது. இது போதைப் பொருள் எந்த விதமான போதைப் பொருள் இருக்கும் அது நம்ம ஏகப்பட்ட ஆக்ஷன் எடுத்துக்கணும். நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் தொடர்ந்து ஜாயிண்ட் டீமே போட்டுட்டு அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். திருச்சி தஞ்சை சரகத்துக்கு உட்பட்ட எல்லை பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுறது கஞ்சா அழிப்புக்காக? காஞ்சா அழிப்பதற்காக நடவடிக்கை இது இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது லோக்கல் போலீஸ் மூலமாக நமக்கு தகவல் வரும். ஏற்கனவே யார் பழைய குற்றவாளிகள் இருக்காங்க அவங்க மீது பண்ணிட்டுருக்கோம். அவங்க ஏதோ பண்ணுறாங்க இல்லை புது யாரும் வராங்க உள்ள அது ஃபுல்லாக செயின் இருக்குது. ஒரு டைமில் ஒரு கேஸ் பிடிக்கும்போது அது கேஸ் அங்கே முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. அது இங்கேருந்து வந்துருச்சு, யார் கொண்டு வந்தாங்க, அதை யாருக்கு வாங்குறாங்க, அதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தேங்க்யூ.